அமெரிக்க நாடான பெருவில் ஏற்பட்ட மணல் புயலால் முக்கிய நகரங்கள் கடும் சேதத்தை சந்தித்துள்ளன. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. பெருவின் லிமா அருகே ஏற்பட்ட ஆன்டி சைக்ளோன் எனப்படும் எதிர் சூறாவளியால் இந்த மணற்புயல் ஏற்பட்டிருப்பதாக பெருவின் தேசிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக இந்த ஆன்டி சைக்ளோன்கள் அதன் மையத்தில் உயர் அழுத்தத்தை கொண்டதாகவும் வெளிப்புறத்தில் அழுத்தம் குறைவாகவும் இருக்கும். இதனால் காற்று அதி அழுத்தத்துடன் கீழ்நோக்கி வீசும். அதே நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும். ஆன்டி சைக்ளோன்களை பொறுத்தவரையில் வட அரைக்கோளத்தில் கடிகார சுற்று திசையிலும் தென் அரைக்கோளத்தில் எதிர் கடிகார சுற்று திசையிலும் காற்று வீசும். பெருவின் தலைநகர் லிமாவில் இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இகா பகுதியில் இந்த எதிர் சூறாவளி ஏற்பட்டதாக அந்நாட்டின் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் இகாவில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. மணற் புயலால் தெளிவில்லாத சூழல் காரணமாக சுமார் 3 மணி நேரம் நகரம் முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் வானம் ஆரஞ்சு நிறத்தில் மாறியதால் பொதுமக்கள் அச்சத்தில் மூழ்கினர். அதேபோல புயலின் தாக்கம் அரேக்விபா, மெகுவா மற்றும் டக்னா பகுதிகளுக்கும் பரவியது. அங்கு காற்றின் வேகம் மணிக்கு 32 கிலோமீட்டரை எட்டியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணற் புயல் மலை போல் எழுந்து நகரத்தை ஆக்கிரமிக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.